எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு மலபார் ரெசிபி தான் பார்க்க போகிறது. வெள்ளப்போளா. இது பார்க்கறதுக்கு வட்டையப்பம் மாதிரி இருக்கும், ஆனால் வட்டையப்பம் கிடையாது. வட்டையப்போட ரெசிபி நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. சர்க்கரை சேர்த்து செய்யறதும் அப்லோட் பண்ணியிருக்கு, வெல்லம் சேர்த்து செய்யறதும் அப்லோட் பண்ணியிருக்கு. இந்த வெள்ளப்போளா வட்டையப்பத்திலிருந்து செய்யற விதவும் வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்ற விதவும் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 3 வெள்ளைப்போளை செய்யறதுக்கான அரிசி தான் நம்ம இப்போ எடுக்க போகிறது. 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி, குவாலிட்டியாக இருக்கிற பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் எடுக்கிற அதே பச்சை அரிசி. கூடவே 1 கப் அளவுக்கு பொன்னி ரைஸ். பொன்னி ரைஸு புழுங்கல் அரிசி தான், பச்சை அரிசி கிடையாது, சாப்பாட்டுக்கல் எடுக்கிற ரைஸ். நல்லா கழுகி 8 to 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் இது நைட்டு தான் ஊற வைக்கிறேன். காலையில் நம்ம இது அரைச்சி எடுத்துக்கலாம். காலையில் நம்ம இதை அரைக்கிறது பச்சை தண்ணி ஊற்றி கிடையாது, இதுக்கான தண்ணி தான் நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுக்கிறது. 2 தேங்காயோட தண்ணி ஊற்றி இருக்கு, 3/4 கப் அளவுக்கு கிடச்சிருந்துச்சு. கூடவே 2 பெரிய சைஸ் பப்படம், அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்க்காமையும் நீங்கள் இது செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இது உடனே செஞ்சு எடுக்கிறதுனால தான் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கு. ஈஸ்ட்டு சேர்க்காம செய்யும்போது அரிசி ஊற வைக்கும்போது அது கூடவே தனியாக ஒரு பாத்திரத்துக்குள்ளே இப்படியே ஊற வச்சுக்கோங்க. காலையில் அரிசி அரைக்கும் போது இது நல்லா நிறையா பொங்கி வந்திருக்கும். இது சேர்த்து அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ செய்யறது ஈஸ்ட்டு சேர்த்து தான், அதனால காலையில் அரிசி அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க கொஞ்சம் நிறையா நல்லா ஊறி இருக்கு. இது ஊற்றி தான் நம்ம அரிசி அரைச்செடுக்க போகிறேன். இன்னொரு விஷயம், தேங்காய் தண்ணி உங்களுக்கு இல்லை அப்படின்னா பச்சை தண்ணியில் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஐஸ் தண்ணி ஊற்றக்கூடாது, சாதாரணமாக இருக்கிற பச்சை தண்ணி, அந்த தண்ணியில் இதே மாதிரி பப்படம் ஊற வச்சு செஞ்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடி நான் இதில் சேர்க்கிறேன். சர்க்கரையோட டேஸ்ட்டு இனிப்பு ஒன்றும் தெரியாது, 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கு. கூடவே 1/4 டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக உப்பு கூடி சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த தண்ணி ஊற்றிடலாம். நான் இப்போ 2 டைமாக தான் மிக்ஸி ஜாருக்குள்ளே ஊற்றி அரைக்கிறது. இன்னொரு விஷயம், தேங்காய் தண்ணி நான் இப்போ 3/4 கப்பு தான் எடுத்துருக்கு. 2 தேங்காயிலிருந்து எவ்வளோ கிடைக்கும் தெரியல. உங்களுக்கு தேங்காய் தண்ணி கம்மியாக இருக்குது, அரைக்கிறதுக்கு பத்தலை அப்படின்னா மிச்ச தண்ணி வந்துட்டு சாதாரணமாக இருக்கிற தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தேங்காய் தண்ணி பப்படம் எல்லாம் சேரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால தான் தேங்காய் தண்ணி இருந்தால் அதுவே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டதுக்கு அப்புறம் டேஸ்ட்டு செக் பண்ணணும். இதோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு தோசை மாவு மாதிரி ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, இட்லி மாவு மாதிரி கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். டேஸ்ட்டு வந்து உப்பு, இனிப்பு, டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இது பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதனால டேஸ்ட்டு இப்போவே கரெக்ட் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. நான் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால 3 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு இது வந்துட்டு நல்லா பொங்கி வந்துருச்சு. பாருங்க, இந்த வெள்ளைப்போளை வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது இது ஊற்றி வைக்கிறது ஒரு மண்பானைக்குள்ளே தான். நம்ம இப்போ மண்பானை எல்லார்கிட்டையும் இல்லாததுனால ஒரு சிலி பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருக்கு. அடுத்தது நம்ம இதை ஆவியில் வேக வச்சுருக்கணும். அதுக்காக இதே மாதிரி கொஞ்சம் குழிவாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இது பாருங்க, இந்த மாவு நம்ம இதே மாதிரி தான் எடுக்கணும். ரொம்ப சாஃப்டாக நுர போகாமல் மெதுவாக மேலே இருந்து எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி தான் வெள்ளைப்போளை செய்கிறது. இந்த நுரை தான் நம்ம எடுத்து வேக வைக்கிறது. கலக்கி விடக்கூடாது, கலக்கி விட்டுச்சு அப்படி இது கட்டியாகி போயிடும். ஈஸ்ட்டு சேர்த்து பப்படம் சேர்த்துலாம் செய்யும்போது கரெக்டாக இதே மாதிரி நல்ல நுரை கண்டிப்பாக வந்துடும். ஆனால் நம்ம ஈஸ்ட்டு சேர்க்கலை அப்படின்னா சில டைம் நல்ல குளிராக இருக்கிற டைமெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி நிறைய பொங்கி வராது, கொஞ்சம் கட்டியாகி போயிடும். அதனால இந்த ஒரு ரெசிபி ஃபெயில் ஆகாமல் கிடைக்கிறதுக்காக தான் நான் இப்போ ஈஸ்ட்டு சேர்த்துருக்கு. வீட்டில் செய்யும்போது மோஸ்ட்லி ஈஸ்ட்டு நம்ம சேர்க்காம தான் செய்யறது. மேலே இருக்கிற நுரை ஃபுல்லாக அந்த பிளேட்டுக்குள்ளே ஊற்றினதுக்கப்புறம் மிச்ச மாவு அப்படியே மூடி வச்சிருக்கு. பிளேட்டு வந்து லைட்டாக இதே மாதிரி ஷேக் பண்ணிடுச்சுன்னா அந்த மாவு வந்து நல்லா லெவலாக கிடச்சிது. இட்லி பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி கொதிக்க விட்டுருக்கு. ஆவி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே பிளேட்டு வச்சு மூடி வச்சுக்கோங்க.
மீடியம் ஃப்ளேமில் ஆவி நல்லா வர ஆரம்பிக்கும் போது லோ ஃப்ளேமில் தீ மாற்றி 8 to 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் ஊற்றி இருக்கிற மாவோட திக்னஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேக வைக்கிற டைமும் வித்தியாசமாகும். ஒரு 5 to 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இதே மாதிரி கொஞ்சம் செக் பண்ணுங்கள். வெந்துருச்சு அப்படின்னா தீ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சாப்பிட்ற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். மிச்சம் இருக்கிற மாவு பாருங்கள், ஒரு போல நம்ம வேக வைக்கிற டைமுக்குள்ளே இது மறுபடியும் பொங்கி வந்திருக்கு. மேலே இருந்து முன்னாடி செஞ்ச மாதிரி நுரை அப்படியே எடுத்து பிளேட்டுக்குள்ளே போட்டு லெவல் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நுரை எடுக்கும்போது கரண்டி ரொம்ப உள்ளே போட்டு அமர்த்தி எடுக்கக்கூடாது. மேலே இருக்கிற நுரை மட்டும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிளேட்டு கையில் லைட்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணி தான் லெவல் பண்ணணும். லெவல் பண்ணுறதுக்கு கரண்டி அதுக்கு மேலே போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா அது கட்டியாகி போயிடும். வெள்ளைப்போலா நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ இது பிளேட்டுக்குள்ளே மாற்றிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இது சாப்பிட்றது கறி ஊற்றி கிடையாது. இந்த ஒரு அப்பத்துக்கு இனிப்பு ஒன்றும் கிடையாது. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு. இருந்தாலும் இது சாப்பிடும்போது இனிப்பு தோணாது, அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட டெக்ஸ்டர் பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணணும். அதுக்காக இனிப்பாக இருக்கிற பழம், எந்த பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரோபஸ்டா கூட எடுத்துக்கலாம். 3 to 4 இல்லை 5 பழம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சர்க்கரை கூடி சேர்த்துக்கோங்க. கட்டியாக இருக்கிற 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் கூட நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த பழம் சர்க்கரை ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோர்க்கு வச்சு மெதுவாக அமர்த்தி மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சிக்குள்ளே ஒன்று போட்டு அடிச்செடுக்காதீங்க, அப்போ நல்லா இருக்காது. இதே மாதிரி ஒரு ஃபோர்க்கில் இல்லை ஸ்பூனில் பாலுக்குள்ளே பழம் போட்டு இதே மாதிரி அமர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பழம் வேணுமோ அது இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். பால் கம்மியாச்சுன்னா பால் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இருக்கணும். லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளோட பால் பழம் அந்த ஒரு மிக்ஸ் இதே மாதிரி தான் இருக்கணும். இதுதான் வெள்ளைப்போலையோட சைட் டிஷ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஊற்றி வெள்ளைப்போலை சாப்பிடும்போது. இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, கட்டியாக இருக்கிற தேங்காய் பால், அதில் இதே மாதிரி வெள்ளைப்போலை தொட்டு கூடி சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பாலுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இனிப்பும் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு ரெசிபி இது ஒரு ஆத்தென்டிக் மலபார் ரெசிபியாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.